Hi students, welcome to BMI Maths, 10th Standard Maths, 3rd Chapter Algebra, Exercise 3.1 second sum. Discuss the nature of solutions of the following system of equations. இதில் 3 equations கொடுத்துக்கிறாங்க. இதில் nature of solution என்னன்னு கேட்குறாங்க. செகண்டில் first subdivision x plus 2y minus z equal to 6. இது second equation minus 3x minus 2y plus 5z equal to minus 2 x minus 2z equal to minus 3. இப்போ மூணு ஈக்குவேஷன்லேயுமே இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே எல்லாம் ஒன்று ஜீரோவுக்கு இருக்கணும், இல்லைன்னா எல்லா கான்ஸ்டன்ட்டும் இந்த சைடு ரைட் சைடில் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் மூணுலேயுமே வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்குது. அதனால் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னால் இங்கே ஜீரோ, இப்போ நம்ம XY வேல்யூ கண்டுபிடிக்கும்போது அங்கே 0 0ன்னு வந்துருச்சுன்னா அது வந்து மெனி சொல்யூஷன் அர்த்தம். 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 0 ஈக்குவல் டு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அதுக்கு நோ சொல்யூஷன் அர்த்தம். அப்போ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு x plus 2y minus z equal to 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z equal to minus 12. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து இதில் வந்து இப்படியே டைரெக்டாக நம்ம இந்த 2y கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 2y இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் 2y. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா இங்கே மைனஸ் 3xல் ஒரு x போச்சுன்னா மைனஸ் 2x, இங்கே ப்ளஸ் 5ல் 1 போச்சுன்னா 4z ஈக்குவல் டு மைனஸ் 12. மைனஸ் 12ல் 6 போச்சுன்னா மைனஸ் 6. இப்போ டிவைடட் பை 2. இது 2ஆல் இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே எக்ஸு, இங்கே ப்ளஸ் 2z மைனஸ் இங்கே வந்து இது 3ன்னு வந்து இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த தேர்ட் ஈக்குவேஷன் x மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 3. இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து இப்போ எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இது எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு ப்ளஸ் 3. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு இருக்குது. இப்போ எல்லாமே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும். இப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. அப்போ 0ன்னு வந்ததுன்னா த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், அதாவது நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து நம்ம இது வந்து சிம்பிளிஃபை, இது 2ஆல் டிவைட் பண்ணாமல் இப்படியே இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3, இந்த மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 6 இப்படி வேணும், இதையும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இது எல்லாமே வந்து இங்கே 2x இருக்குது, இங்கே 4z இருக்குது, இங்கே 6 இருக்குது. இப்போ இங்கே வெறும் x 2 3 தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் இந்த ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 வந்து 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு 6. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 2x ப்ளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ இதுலேயும் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், z கேன்சல் ஆயிரும், கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆயிரும், z 0 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வந்து நோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இதில் நிறைய சொல்யூஷன் வரும். 0 ஈக்குவல் டு 0னா மெனி சொல்யூஷன்ஸ் வரும். தேர்ஃபோர் த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கணும். அதில் ஒய்யை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் எடுத்துக்கணும். அதில் எக்ஸு இசட்டு கான்ஸ்டன்ட்டு எல்லாமே கேன்சல் ஆகிரும். அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.